நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜெயம் டிவி. தேவாதி தேவர்கள் எல்லாம் பகவானிடத்திலே முறைப்படுகின்றார்கள். எப்படி எப்படி அம்மா? பகவானே பரம்பொருளை ஆண்டவராகி சிவபெருமானே தாரகாசுரனுடைய அட்டொழியம் தாழ முடியவில்லை. சரி, மதுவை அருந்த சொல்லி எங்களை மண்டையிலே அடிக்கிறான் தாருங்க. சுமக்க சொல்லி கண்ணத்திலே அடிக்கிறான் தாருங்க. தேவர்களுக்கு மது மாமிசம் வந்தாலே பிடிக்காது. சரி, இதையெல்லாம் அருந்த சொல்லி ஏசுறான் பேசுறான் அடிக்கிறான் உதைக்கிறான் தாருங்க. சரி, ஒரே நாளாக 2 நாளா எத்தனை நாட்கள் வருடக்கணக்கு உருண்டோடி கொண்டிருக்கிறது. சரி, தாரகனுடைய அட்டூழியம் தாழ முடியவில்லை. இனி தாரகனை நாம கொல்ல வேணும். அண்டவனே பகவானே சிவபெருமான். சரி, எம்மாய பெண்ணை பார்வதி இனி தாரகனை கொல்ல வேண்டும். சரி, தாரகனை கொல்ல வேண்டுமானால் யாரு போனாலும் முடியும் அம்மா. யாரம்மா இருப்பது? பார்வதி நீ போறியாமா? என்னால முடியாதம்மா. ஏமா முடியாது? சைவம் அது தவிர பார்வதி சைவம், அதனால என்னால முடியாது. எனக்கு சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல். சரி, அப்ப நம்ம சரஸ்வதி நீ போறியாமா? அவளுக்கு ஏமா முடியாது? நான் படிக்க வேண்டிய தொழில் நிறைய இருக்கு. படிக்க வேண்டிய தொழில் தான் இருக்கு உனக்கு. படிப்பு எக்கச்சக்கமான படிப்பு இருக்கு. என்ன மாதிரி அவளுக்கு எக்கச்சக்கமான படிப்பு இருக்கு. விடிய தூங்கல ஒரே படிப்பு தான். ஒவ்வொரு கதையா படிச்சிருக்கா. நாங்க தூங்கிட்டோம், எங்களுக்கு காவலுக்கு இருந்து படிச்சா. நீ படி, அப்பதான் நான் தூங்குவேன்னு. சரி, முதல்ல பார்வதி அம்மா கதையை படிச்சா. ராமாயணத்தை படிச்சா. அடுத்தபடியாக வள்ளி திருமணத்தை படிச்சா. முழிச்சு பார்த்தேன். வள்ளி திருமணம்லாம் நடந்திருக்கு. வள்ளி திருமணத்துல ஒரு இடத்துல விட்டுட்டான். முருகை யானை மாதிரி வேஷம் போட்டு வந்தார்ல, அதை விட்டுட்டா நான் முடிச்சு பிடிச்சுக்கிட்டேன். நீ சரஸ்வதி இல்லம்மா. படிப்பு சரஸ்வதி படிக்கத்தானே செய்வா. அவனுக்கு எப்போது படிப்பா. சரஸ்வதிய படிக்கிறா, நம்ம எப்படி படிச்சு முடிக்க முடியும்? சரி, அதனால அவளுக்கு ஒரே படிப்பு. அதான் பெரியோர்கள் சொல்வார்களம்மா, கைமண் அளவு உலகளவு. அதாவது பெண்ணே பார்வதி, தாரகனை சங்காரம் செய்ய வேண்டுமானால் யாரு போனாலும் முடியாது. வேற யாரையா போக வேண்டும்? பார்வதி சொல்றா, பகவானே என்ன என் தங்கச்சி ஒரு பெண்ணு இருக்கிறாள், அக்கினியில பிறந்த அக்கினி காளியம்மா. நம்ம இந்திரன் அனுப்புவோமா? இந்திரனுக்கு அவன் 7 உலகத்தை வெள்ளை யானையில சுத்தி வர வேண்டிய இருக்கு. அப்ப இந்திராணி அனுப்புவோம். இந்திராணி போனா முடியாது, பாம்பராணி போனாலும் முடியாது. அப்ப முடியவே முடியாது. அதாவது அந்த தாரகனை சங்காரம் செய்ய வேண்டுமானால் காளி போனால் தான் முடியும். பெண்ணே காளியம்மா என்று ஒரு குரல் கொடுத்தார் சிவபெருமான். இந்த சத்தம் 30 கோட்டையிலே 108 அம்மன்மார்களோடு அமர்ந்திருக்கின்றாளே, அக்கினியில பிறந்த அக்கினி காளியம்மனுக்கு கேட்டது. காளியம்மை நினைத்தால் கைலாசகிரி பர்வதத்திலே நம்முடைய அத்தான் சிவபெருமான் அழைக்கின்றார்களே, காரணமாகத்தானே நாம இப்போதே கைலாசம் போக வேண்டும் என்று சொல்லி அவ கலையதில காளியம்மா
பகவானே பரம்பொருளை ஆண்டவராகிய சிவபெருமானே சிவபெருமானே மாய காளியம்மா, அதாவது உன்னை நாங்க எதனால கைலாசம் அழைத்தோம் தெரியுமா? எதற்காக பகவானே என்னை கைலாசம் அழைத்தீர்கள்? தாரிகா வனத்திலே தாரிகா அசுரன் என்ற ஒரு அரக்கன் கொடுங்கோல் ஆட்சி புரிந்து வரான். ஆமா, கொடுமையாகவே ஆட்சி புரிந்து வருகிறார். எங்க கைலாச தேவுக்களை இடுக்கம் செய்துகிட்டு இருக்கிறான். சரி, மதுக்குடத்தை சுமக்க சொல்லி கைலாச தேவுக்களை மண்டையில் அடிப்பதுவும், மண்குடத்தை சுமக்க சொல்லி கன்னத்திலே அடிக்கிறதும், இப்படியெல்லாம் அட்டகாசம் செய்து கொண்டிருக்கிறான். சரி, அதனால தாரகனை தலையறுக்க வேண்டும். ஆமா, தாரகனை கொல்ல வேண்டும், அவன் கோட்டையை அழிக்க வேண்டும். முன்னொரு காலத்தில் மச்ச ரிஷியினுடைய வனத்திலே வாழ்ந்து வந்த சரி, மகிடாசுரனை சங்காரம் செய்தது நீ மாகாளிதானே. நீ போகலன்னா மகிடாசுரனை சங்காரம் முடியுமா? மகிடாசுரனை கொல்ல முடியுமா? அதனால இந்த என்ன நீதான் ரத்த பலி வாங்கக்கூடியவன். சரி, இன்றைக்கும் நீ காளி போனாலும் தான் முடியும் அம்மா ஆமா என்று கரெக்ட் கேட்டானார் சிவபெருமான் சொல்லுகிறேன். ராஜன் சொல்லுகிறார். அப்போ காளியம்மை சொல்லுகிறாள், என்னம்மா சொல்லுகிறார்? பார்வதி, அத்தானே பரமேஸ்வரா, அப்படி நான் தாரிகனை கொல்ல வேண்டுமானால் வேண்டுமையானால் அவன் ஒரு ஆடவனாச்சே. ஆமா, ஒரு ஆடவனோடு நான் எப்படி என்ன சண்டை போட முடியும்? ஒரு ஆடவனிடத்திலே ஒரு பெண்ணை சண்டை செய்தவனை நான் எப்படி கொல்ல முடியும்? சரி, பெண்ணை காளியம்மா, தாரிகன் எப்படி ஒரு வரப்பற்றவன் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா? அவனுக்கு ஆண்டொருவர் கையாங்காலே அழிவையல்லை ஒரு பெண்ணறித்து கையாலே கேட்டு போகேடோமா செம்மாய விளக்குவா செல்வி விடபத்திர காளியம்மா, தாரகன் எப்படி ஒரு வரம்பற்றவன் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா வரங்கள் பெற்றவன்? ஆண்டொருவர் கையாலே அழிவு இல்லை தாரகனுக்கு. ஆமா, பெண்ணொருத்தி வந்து தொட்டாலே பழங்கட்டு போய் விடுவான். ஓ, பெண்ணு போய் தொட்டாலே பலங்கட்டி கீழே விழுந்துருவான். ஆமா, அந்த வரத்தை எப்படி வாங்கினா? ஆனாலும் அழி வரக்கூடாது, ஒரு ஆயுதத்தாலும் எனக்கு அழி வரக்கூடாது. அதனால அப்பேற்பட்ட வரத்தை வாங்கின தாரகனாச்சு. சரி, அதனால காளியம்மா நீ போனால் தான் முடியும் என்று கரெக்ட் கேட்டார் சிவபெருமான் சொல்லுகிறார். ஆமா, மாகாளி நீ போனால்தான் முடியும் அம்மா. அப்போ காளியம்மை கேட்கிறாள், பகவானே அப்படி நான் தாரகனை சங்காரம் செய்ய வேண்டுமானால் எனக்கு என்ன வரங்கள் எல்லாம் வேண்டும் தெரியுமா? என்ன வரங்கள் அம்மா? எனக்கு சிங்க முகமாக நமோ சிவன் கொடுத்த பாக்கியமோ, ஆனை மோக தண்டிகளோ அறம் கொடுத்த பாக்கியமோ, அவன் கொடுத்த அத்தனையோ தந்திரனா குத்துவாரே செல்வி வடபத்திர காளியம்மை கேட்கின்ற பகவானே பரம்பொருளை ஆண்டவராகி சிவபெருமானே, சிவபெருமானே எனக்கு சிங்கமுக வாகனமோ சிவன் கொடுத்த பாக்கியமோ, தண்டிகளும் அவன் கொடுத்த பாக்கியமோ எனக்கு அத்தனையும் கொடுத்தீரானால் நான் இப்போதே தாரகரை சங்காரம் செய்து விட்டு வருவேன் என்றார். சரி, அப்போது காளியம்மை கேட்ட வரங்களை எல்லாம் கொடுத்தார். கரெக்ட் கேட்டார் சிவபெருமான். ஆமா, தில்லை நடராஜன் அப்போது அந்த வாக்கு வரங்களை வாங்கிக் கொண்டு போத பரிவாரங்கள் மெய்ப்படைகளை அழைத்துக் கொண்டு அம்மை வனமான வனங்களே இவையோ பல பரிவாரங்கள் பேய்ப்படைகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு அக்கினியிலே பிறந்த அக்கினி காளியம்மா கானவனத்திலே வந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆற்றை கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது. ஆற்றை கடந்து எப்படி நம்ம போக முடியும் என்று சொல்லி பூதங்களை பிரேக் போட்டு நிக்கி போயிட வேண்டியதானம்மா, பண்டார மாதிரி போயிட வேண்டியதானே. போக முடியாது. அவன் அப்ப போனான்னு போக முடியுமா? எப்படி போக முடியும்? ஆளு அட்ரஸே இல்ல, அட்ரஸ் இருக்காது. அதனால அந்த தாரிகனுக்கு அதாவது ஆட்சியை கடந்து போக வேண்டுமானால் சரி அப்போ வேதாளத்தை வரவழைத்தான்.
ஆமா வேதாளத்தை நாக்கை நீட்ட சொன்னார். சரி வேதாளம் ஆற்றின் இக்கரைக்கும் அக்கறைக்கும் நாக்கை நீட்டியது. சரி அதான் சில கோயில்ல வேதாள நாக்கை நீட்டி உட்கார்ந்துருக்கும் பாத்தீங்களா? ஆமா சாமி முன்னாடி உட்கார்ந்திருக்கும் பாத்தீங்களா? அதான் வேதாளம். சரி. வேதாளத்தினுடைய நாவிலே சில மந்திரத்தை சூலாயுதத்தால் உச்சரித்தார். ஆமா ஏன்னா பூதங்கள்லாம் நடந்து வர வேண்டிய இருக்கு இல்லையா? சரி. மந்திரத்தை உச்சரித்த உடனே ஆமா அங்கே அந்த அதாவது பூதங்கள் எல்லாம் அப்படியே ஆகாய மார்க்கமாக சரி அப்படியே பறந்து ஆற்றின் அக்கறைக்கு வருகிறது. ஆமா இக்கரையிலிருந்து அக்கறைக்கு வருகிறது. அங்க தாருங்க எப்படி தூங்கிக்கிட்டு இருக்கா பாருங்க. எப்படி எப்படி அம்மா கள்ளமாடோ ஜாதகத்தை கலந்துமல்ல குடிச்சிருக்கா ஜாதகத்தை ஆமிஷத்தை கலந்திருக்கா அலையதில தலை வைத்து நல்லதில காலை நீட்டு காலைகளோ தொங்குகிறா கத்திட்டாளே காளியம்மா கத்திட்டாளே காளியம்மா பாரமுக கண்ணாலே பாட்டிட்டாலே காளியம்மா பாட்டிட்டாலே காளியம்மா பாரமுக கண்ணாலே. சண்டாள பாவி தாரிகனாகப்பட்டவன் ஆமாம்மா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். ஆமா கல்லோடு சாராயத்தை கலந்தவன் இருக்கிறாள். மதுவோடு சாராயத்தை மாமிசத்தை கலந்திருக்கிறார் தாரகை. சரி மதுவை மாமிசத்தை சேர்த்து அறிந்திருக்கிறானே. ஆமா சும்மா தூங்குறவங்களை உசுப்பிடலாம். ஆமா மதுவை குடிச்சிட்டு தூங்குறவனை உசுப்ப முடியுமா? பார்த்தால் அம்மையாகிய மாகாளியானவள் என்னமா செய்கிறாள்? ஏ பூதங்களே ஏ பேய்ப்படைகளே நீங்க போய் தாரகனை தட்டி உசுப்பி கொண்டு வாங்க. என்னோட சண்டைக்கு வர கூட்டிட்டு வாங்க ஐயா. நான் போய் சண்டை போடுறேன்னா சரி. பூதங்கள்லாம் தாரகன் பக்கத்துல வந்து கையை தட்டிச்சு. சரி அவருக்கு அந்த சத்தமெல்லாம் எங்கேயே கேட்க போல இருக்கு. அவர் புண்ணு எழுந்திருக்கல. சரி அப்போது தம்பட்ட தாரை சின்னங்கள் மேல தாளத்தை முழங்க சொன்னாள் காளியம்மா. ஆமாமா அதாவது பூதங்கள்லாம் மேல தாளத்தை முழங்கும் போது சரி இவன் அப்பவும் எழுந்திருக்கல தாரகை. வெள்ளாடுகளை வரவழைத்து வெள்ளாடுகள் காலிலே குண்டு ஊசிகளை குத்தி சரி தாரகன் மேலே மிதிக்க சொன்னாள் காளியம்மா. அப்ப வெள்ளாடுகள் தாரகன் மேல மிதிக்கும் போது சரி இவருக்கு லேசா ஒரு எறும்பு கடிச்ச மாதிரி இருந்துச்சு. கொசு கடிச்ச மாதிரி இருந்துச்சு. கண்ணை முழிச்சு பார்த்தான் தாரகன். ஏ பூதங்களை இந்த மாதிரி உசுப்பறியில என்னப்பா காரணம்? ஏ பேய் படைகளை என்ன வந்து உசுப்பறியில என்னையா காரணம்? ஏ தாரகா ஏய் தாரகா எங்க அம்மா காளியம்மா வந்திருக்கிறாங்க எழுந்திருச்சு சண்டைக்கு வாடா. ஏ வாடா சண்டைக்கு. பூதங்களே என்ன நான் ஒரு பெண்ணு கிட்ட சண்டை போட்டு பழக்கம் இல்ல. சரி அப்படி ஒரு பெண்ணிடத்துல சண்டை செய்தேனானால் செய்ய வேண்டுமே ஆனால் என்னை ஒரு கோழை என்று மக்கள் எண்ணுவார்கள். சரி ஒரு இடத்துல ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்கன்னு வைங்க. சரி ஒரு வழியில போக்கக்கூடிய ஒரு பெரியாள் இப்படி ஒரு பெரியாள் சொல்லுவாங்க. என்னம்மா சொல்லுவாங்க? எப்பா போய் போய் பொம்பளை கிட்ட பேசுறீங்க. அவ உன்னை என்ன கேள்வி கேக்குறா? சரி நீ ஏன் பேசுற? நீ போயிட்டே இருப்பாங்க. முடிஞ்ச தலை நிமிராம போய்கிட்டே இருப்பாங்க. புரிஞ்சதால நிமிர முடியாதுல்ல. நிமிர முடியாம தானே போனோம். ஆமையா அப்போ பார்த்தாலம்மை அக்கினி காளியம்மா. சரி காளியம்மை சொல்லுகிறாள். என்னம்மா சொல்லுகிறாள்? அதாவது தாரகன் சொன்னா பூதங்களே ஏ பேய் படைகளே நான் ஒரு பெண்ணு கிட்ட சண்டை போட்டு பழக்கம் இல்ல. ஆமா என்னை போல் ஒரு ஆடவனை கொண்டு வாருங்களே. ஒரு ஆடவனை கொண்டு வந்து அவனை நிறுத்துங்கள். அது அவனா இல்ல நானான்னு பார்க்கிறேன். அதாவது உங்க அம்மா காளியம்மா சண்டை போட லாய்க்கு இல்ல. சரி தாரகன் சொல்றான். நான் சொல்ற மாதிரி உங்க அம்மா காளியம்மா கிட்ட போய் சொல்லுங்க. என்னம்மா செய்யணும்? அவ காலடி இல்ல கச்ச கட்டி ஆட சொல்ல மாட்டோ. அவ காலடி இல்ல கச்ச கட்டி ஆட சொல்ல மாட்டோ. தாரகன் சொல்றான் பூதங்களே உங்க அம்மா காளிய காலையில கச்சை கட்டிய முன்னு டான்ஸ் ஆட சொல்லுங்க நான் பார்க்கணும். சரி எங்க அம்மா காளியம்மையோட அதான் இன்னைக்கு ஆடினத பார்க்கலையாமா நீங்க? டான்ஸ். ஆமா உங்க அம்மா எங்க அம்மா காளியவாடா நீ ஆட சொல்ற. எங்க அம்மா காளியவாடா டான்ஸ் ஆட சொல்ற. அவ எப்பேற்பட்டவள் தெரியுமா? எப்பேற்பட்டவளம்மா? அவ ஒரு கடுங்கோவக்காரிடா கடுங்கோவக்காரி. சரி பூதங்கள் சொல்லுகிறது. தாரகை சொல்றா பூதங்களே உங்க அம்மா காளி எப்படி ஒரு கடுங்கோவக்காரியாக இருந்தால் நான் சொல்ற மாதிரி செய்ய அவ கோபத்தை அடிச்சு போயிடும்னா. சரி உங்க அம்மையோட கோபத்தை ஒரு ஆட்டு கொண்டு தீர்க்கும். இல்லை என்றால் உங்க பானை ஒன்று வைத்த போதும். தாரகனாகப்பட்டவர் சொல்லுகிறார்.
பூதங்களே உங்க அம்மா காளி அப்படி ஒரு கடுங்கோபக்காரியாக இருந்தால், அப்படி ஒரு கெட்டிக்காரியாக இருந்தால் அவளுக்கு ஒரு பொங்க பானையை வச்சு ஒரு செங்கடாயை வெட்டி போடுங்க. ஒரு குட்டிய வெட்டி போடுப்பா. ஒரு செங்கடாயை வெட்டினாலே அவ கோபம் தணிச்சு போயிடும். சரி, காளிக்கு கோபம் உண்டாகி, அடே தாரிகா, என்னையடா நீ கேலி பேசுற? சரி, நீ அப்படி ஒரு பெரிய கெட்டிக்காரனாக இருந்தான், வாடா என்னோட சண்டை, எழுந்திருச்சு வாடா சண்டைக்கு, இறங்கிடா கீழே. இந்த காளி அம்மைய தாரிகனை எப்படி கையாலையும் சண்டை செய்யறாங்க பாருங்க. எப்படி எப்படி அம்மா அங்கே அவன் நகி வெள்ளடிக்க இவளைய வண்ணடிக்க கரங்கள் வெண்ணமண்ணா நல்ல போரி வரக கோடிய விட்ட ஒருவன் கோடிய விட்ட பொறுபொறித்தாது பேரும் பொறுபொறித்தான் மாடுகள் போல அவனுக்கு மனு சட்டை செய்தான் மனைகள் போல ஒரு தலைகள் எல்லாம் காளிகள் குடி வந்து கடப்போலிய திடவே காளிகள் குடி வந்து கடப்போலிய திடவே தேர களி அவள் வந்து போலிய திடவே காளி அம்மையும் தாரிகரும் கையாலையும் சட்டை செய்யும் போது தாரிக இன்னும் கிளைய விழலியே, தாரிகன் இன்னும் சாகவில்லையே, இனிமே தலையை அறுத்தாள் என்ன, தாரிகன் தலையை அறுத்தாள் என்ன என்று அம்மையாகிய விடக்குவா செல்வி விடபத்திர காளியம்மா ஒரு வாழை கையில எடுத்துக்கொண்டு தாரிகனை ஓடி சென்று தலையறுத்தாள் உச்சபத்திர காளி. தலையறுத்தாள் உச்சபத்திர காளி. தாரிகனுடைய தலையறுத்து அவனுடைய உடல்களை கண்ட துண்டமாக வெட்டி ஒரு சூழ் வண்டியிலே ஏற்றினாள் காளியம்மா. தாரிகனுடைய உடல்களை ஒரு சூழ் வண்டின்னு சொன்னா அந்த காலத்துல மாட்டு வண்டியத்தான் சூழ் வண்டின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்படி சூழ் வண்டியில ஏற்றும் போது வண்டிக்கு கீழாக தாரிகனுடைய ரத்தம் பெருகிக் கொண்டிருக்கிறது. வண்டிக்கு கீழாக தாரிகனுடைய ரத்தம் பெருகி கொண்டிருக்கிறது. அந்த ரத்தத்திலே 2 பேர் வந்து பிறந்தார்கள். அதுதான் வண்டி மரியன் வண்டி மரிச்சி. ஓஹோ, தாரிகனுடைய ரத்தத்துல பிறந்தவங்க தான் வண்டி மரியன் வண்டி மரிச்சி. அவர்களை அழைத்துக் கொண்டு என் அம்மையாகிய விடக்குவா செல்வி விடபத்திர காளியம்மா நம போறத நாம போகவனே சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. நன்றி.